ஏய் நில்லு நில்லுடா. எங்க போனாலும் விட மாட்டேன். இப்படி வாங்க. ஏய் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்காத. உன்னால முடியாது. நில்லு நில்லுடா. நில்லுன்னு சொல்றல. ஏய் நில்லு. கொஞ்சம் பிடி. நில்லுடா. வா. யார் வேணும்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். கெஸ்ட் போய் நான் துரத்திட்டு வராரு சார். தயவு செஞ்சு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க சார். நீ அந்த பக்கம் போ. சீக்கிரமா அவன் ஓடிட போறான். ஓகே சார். அந்த பக்கம் ப்ளீஸ் சார், என்ன கொன்னுருவாங்க சார். எஸ் சார். ஓகே சார். சரி சரி வாங்க. தேங்க்யூ சார். ஒரு இடத்தையும் விடாத. என்ன நடக்குதுங்க? தேங்க்யூ சார். யார் அது? கதவை திறங்க. கதவை திறங்கன்னு சொல்றல. ஒண்ணு இல்ல. நீ அமைதியா இரு, நான் என்னன்னு பாக்குறேன். கதவை திறங்க. கதவை திறங்கன்னு சொல்றல. நான் சீனியர் ஸ்வாம் லீடர் கெபாட். இவர் உதவி அதிகாரி ஃபிக்லின். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? நாங்க தேசிய குற்றவாளியை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தோம். அவன் உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பானோன்னு சந்தேகப்படுறோம். எனக்கு எந்த பயமும் இல்ல. நாங்க எப்பவுமே இங்க தனியா தான் இருப்போம். உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு கிறிஸ்டப் புல்லர். இது என்னோட ஒய்ஃப் பிரிஜிட். இன்னைக்கு ஈவினிங் நீங்க 2 பேரும் வீட்ல தானே இருந்தீங்க? ஆமா சார், நாங்க மாடியில தூங்கிட்டு இருந்தோம். உங்க வீட்டை நாங்க கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கலாமா? அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே? அப்படி அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், மேல என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. நீங்க அனுமதிச்சா நான் அவளை கீழே கூட்டிட்டு வரலாமா? நீங்க திடீர்னு உள்ள போனா அவ ரொம்ப பயந்துடுவா. அதனால தான் சொல்றேன். உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். நீங்க தேடுற ஆளு என்ன தப்பு செஞ்சாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவன் பயங்கரமான வெறி பிடிச்ச தேசத்தோட குற்றவாளி. நீங்க ஃபுரினோட ஆதரவாளரா? ஆமா. அப்படின்னா அந்த குற்றவாளியை நான் கண்டிப்பா பிடிப்பேன். அதை நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. கண்டிப்பா. வா. கவலைப்படாத எஸ்டர். இவங்க நம்ம பாதுகாப்புக்காக நம்ம வீட்டை சோதனை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எதுவும் தேட வேண்டான்னு நீங்களே எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க, பயப்படாதீங்க. அப்படி நாங்க உங்ககிட்ட சொல்ல விரும்பல. நீங்க ஒத்துழைச்சா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஃபிஜிலின், நீங்க மாடியில போய் தேடுங்க. எஸ் சார். மாடியில யாரும் இல்ல சார். அப்ப நல்லது. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க. என்ன? நீங்க அந்த ரூமை பாத்தீங்களா?
இல்ல. இங்க உள்ள யாரும் இல்ல சார். போலாம். சரி வாங்க. குட் நைட். குட் நைட் ஆபீசர். வாங்க. அவங்க போயிட்டாங்களா? ஆமா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை சரியா கவனிச்சுக்க முடியல. எப்ப வேணாலும் அந்த அதிகாரிங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி கிஸ்டோப். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு உதவுனதுல எனக்கு இப்போதைக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் குடும்பத்தை நினைக்கும் போது நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் சொல்றது புரியுதுல்ல? எனக்கு தெரியும். எப்படியும் கொஞ்ச நாள் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட நண்பர்கள் சிலர் கிழக்கு பவோரியால இருக்காங்க. என்னோட வேலை முடிஞ்சதும் நான் அங்க போயிடுவேன். நல்லது. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கண்டிப்பா. இந்த புக்க நீங்க வந்ததுல இருந்து அங்கேயே வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. அவங்க கேட்டதும் பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் நிச்சயமா சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் எந்த பயமும் வேண்டாம். நான் ஒரு வரலாற்று ஆசிரியர். ஃபுரருக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நாட்டோட ஃபுரரோட திட்டத்தை பத்தி சில இருண்ட ரகசியங்களை நான் வெளிச்சிட்டு கொண்டு வர போறேன். அதை நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். எனக்கு புரியுது. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அவங்களுக்காக வெளிப்படையா என் குரலை கூட கொடுக்க மாட்டேன். உண்மைதான். உங்களுக்கு தங்குறதுக்கான இடம், உணவு எல்லாத்தையும் நான் தரேன். ஆனா நான் எதிர்பார்க்கறது எல்லாமே என் குடும்பத்தோட மரியாதை மட்டும்தான். கண்டிப்பா இது குறையாது. தேங்க்யூ. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்வீட் ஹார்ட்.
எங்களுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்படியா? கிறிஸ்டோ, கிறிஸ்டோ, என்னாச்சு? கிறிஸ்டோ வாங்க பாரு. பெஞ்சமின் இங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? பெஞ்சமின் ரூமுக்கு போறாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்தர் கிட்ட போய் இத பத்தி சொல்லு முதல்ல. ஓகே, ஓகே, ஓகேவா? பாத்து போ. புக், என்னோட புக், அது எனக்கு வேணும். நீங்க வாங்க. அது என்னோட நீங்க புக், வாங்க, அதுல எதுவும் மேல தேட வாங்க. வேணாம். எர்முலா, நான் தான். நான் தான் கர்னல் வான் ஆல்வன்ஸ் லேபன். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? அப்படியா? தேங்க்யூ. நல்லது. நான் எதுக்காக உங்களை இங்க பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஆபீசர்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பத்தி தான். இன்ஸ்பெக்டர், இது என்னோட வீடு. அது எனக்கு புரியுது. ஆனா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க குடும்பத்தை மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நேஷனல் செக்யூரிட்டிக்காக தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நல்லது. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? எஸ், வாங்க. ம். ஆ, இவங்க தான் உங்களோட மனைவியா? எஸ் சார். ஆமா. இவங்க பேரு ப்ரொஜெக்ட். ஹாய். ஹாய். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏதாவது குடிக்கிறீங்களா? ம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்களோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. உங்க பொண்ணு இங்க இருந்தாங்கன்னா நான் மீட் பண்ணலாமா? ஆமா, என் பொண்ணு மேல பெட்ரூம்ல இருக்கா. சந்தோஷம். நான் உங்களை மறுபடியும் சந்திக்க நினைக்கிறேன். எர்முல்லர். சார், ப்ளீஸ் கிறிஸ்டோபர்னு கூப்பிடுங்க. ம், கண்டிப்பா. கிறிஸ்டோபர். நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா? எஸ், கண்டிப்பா. நானும் அவங்க கூட போறேன். தேங்க்யூ ஃபெக்லேன். ப்ளீஸ் உட்காருங்க. ம், தேங்க்யூ. நம்ம 2 பேருக்கும் வேலை நிறைய இருக்கும், அதனால நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த நாட்டோட எதிரின்னு தெரிவிக்கப்பட்டிருக்க பெஞ்சமின் ஹாஃப்மேன் அவங்கிட்ட அரசாங்கத்தோட ஆதாரம் ஒன்று இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது எதிரிங்க கிட்ட கிடைச்சதுன்னா அது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனையாயிடும். அந்த டாக்குமெண்ட்டை எதிரி நாட்டுக்கு வித்துட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். இதோட விளைவுகளை நான் தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்ல, உங்களுக்கே அது தெரியும். நிச்சயமா. நீங்களும் ஃபூஹருக்கு உண்மையா தான் இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் பெருமையா சொல்லிக்குவேன் நான் ஜெர்மனின்னு. கண்டிப்பா. நீங்க ஒருவேளை மறுபடியும் அந்த மனுஷனை சந்திச்சீங்கன்னா உங்களோட கடமையை செஞ்சு நீங்க ஒரு ஜெர்மனோட சிட்டிசன்றதை ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்பலாம்ல? ஆமா. ம். நான் எக்ஸாக்டா ஃபூஹருக்கு என்ன செய்யறேன்னு தெரியுமா? தெரியாது. சரி, நான் இங்க பவேரியா ரீஜியனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆளு. அது மட்டும் இல்லாம தேசத்துக்கு எதிராக இருக்கவங்கள விசாரிச்சு கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது தான் என்னோட வேலை. என்னை எதுக்காக இதில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல. அது என்ன, மனுஷங்க பொய் சொல்றத ஒரு உணர்ச்சிகரமான விஷயமா நான் நினைக்கிறேன். பொய்க்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத அறிவியல் தான். ஒருத்தர் பொய் சொல்றத நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க முடியும். அதுல சில பேர்
பொய் சொல்ற சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நினைப்பாங்க. ஆனா சில விஷயங்களை மட்டும் மனிதர்களால கண்டிப்பா அவ்வளோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பேரு நரம்பு மண்டலம். நீங்க எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களோட அட்டானமிக் லிம்பிக் சிஸ்டம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல உங்களோட மொத்த உடம்பும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். உங்க ரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஃபாஸ்டா பிரீத் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகும். அதனால உங்களுக்கு வேர்க்கும். இப்போ உங்களுக்கு அந்த பதட்டம் உங்களோட பாடி முழுக்க போய் இப்போ உங்களால அதை மறைக்க முடியாம உங்க உடம்புல உள்ள பாகங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். அது உங்களோட கை இல்ல காலா இருக்கலாம். இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் யூஸ் பண்ற ஆயுதமான பிஸ்டல் எனக்கு தேவைப்படாது. இந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அது எனக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிடும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சது ஹர்மல்லர்? நீ ஒரு பொய்யான கண்டுபிடிப்பாளர். ம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதை அப்படியும் சொல்லலாம். ஆனா அது ஒரு துல்லியமான உணர்வு. அதனால கிறிஸ்டபர், உங்க வீட்டை நாங்க சோதனை போடுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அது எந்த தகவலா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எந்த தகவலும் தெரியாது. நிச்சயமா. அப்புறம் நீங்களும் உங்க ஒய்ஃபும் என்னையும் எங்க டீமையும் உங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சதுக்கு சந்தோஷம். ம். என்னாச்சு? ம். இந்த பெட்ரூம் என்னோட பொண்ணோடது. நான் உங்களை பார்க்கலாமா? வாங்க ம். உள்ள போலாம். ம். ஒன்னும் இல்ல. எஸ்டர், இவர்தான் கார்ன்வெல் ஆல்வன் ஸ்லேவன். அவ கொஞ்சம் பதட்டப்படுவா, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வெளிய ஆளுங்க கிட்ட யார்கிட்டயும் பேசினதும் இல்ல, பழகுனதும் இல்ல. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமா? நான் உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தான் இங்க வந்திருக்கேன். இவ ரொம்ப அழகா இருக்கா. ம். நீ காட்ஸ் விளையாடுவியா? எப்பவாவது. ம். உனக்கு போக்கரை பத்தி தெரியுமா? நோ. ஓஹோ, இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இதுல முக்கியமான விஷயமே பொய் தான். பொய்னா என்னன்னு தெரியுமா? நோ. ம். பொய் நம்ம நடவடிக்கையை மாத்தும். இது உங்க வீக்கான கையை கூட ஸ்ட்ராங்கா மாத்திடும். உங்க எதிராளி கீழே வைக்கிறதுக்குள்ள அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த விஷயம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இவ ரொம்ப புத்திசாலி. அப்ப அதுல வின் பண்றதுக்கான பொய் உனக்கு தெரியும்ல? இல்ல. அது முதல்ல உங்க மூமெண்ட்ஸை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுக்கணும். அதுல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க வேண்டியிருக்கும். முதல்ல நீங்க ஏமாத்துறத கண்டுபிடிக்காத ஆளா தேர்ந்தெடுக்கணும். நீங்க அவனை தோக்கடிக்க போறீங்கன்னு தெரிஞ்சும் கூட அவன் கையை கீழே இறக்காம இருந்தான்னா அவன் கூட விளையாடக்கூடாது. பொய்யா விளையாடுறவனுக்கு ஒரு சில சின்ன சான்சஸ் தான் இருக்கும் அவன் அந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க உங்களோட பெட்டை தீர்மானிக்கணும். இப்போ நீங்க ஆப்போனண்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டை பெட்டா வைக்கணும்.
அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். எதிராளியை நீங்க ஏமாத்துறது அவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் தெரியவே கூடாது. உங்க கைய பாருங்க. உங்க ஆப்போனண்டால ஏமாத்துறது தெரிஞ்சுக்க முடிஞ்சா நீங்க தோத்துடுவீங்க. இதுல உண்மை என்னன்னா, புதுசா ஏமாத்தி விளையாட நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வலையில சீக்கிரம் சிக்கிடுவாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு புது பிளேயரோட பிளஃப் பண்ணி விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ரைட்டா விளையாடுறவங்களையும் பொய்யா விளையாடுறவங்களையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க என்ன சொல்றீங்க கிறிஸ்டோபர்? நீங்க போக்கர் டேபிள்ல ரொம்ப சிறந்து விளையாடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் கர்னல். உங்க பேரண்ட்ஸ் எனக்கு உங்க வீட்டோட மத்த இடத்தை காட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? எதை பத்தி? கொஞ்ச நாள் முன்னாடி உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்களா? ஆமா. யாரு? என் ஃப்ரெண்டு சாண்ட்ரா போன வாரம் இங்க வந்தா. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க இந்த ரூம்ல ரொம்ப நிம்மதியா இருங்க. உங்க ரூமை பார்க்க அலோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்டோபர். ஒன்னும் இல்ல. உங்க பெட்ரூமா? ஆமா. பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. கிறிஸ்டோபர், நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர் தான். எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ அமைதியான அழகான இடத்துல இருக்கிறதே ஆச்சரியம்தான். இது ரொம்ப பேருக்கு அமையாது. சுத்தி இயற்கையின் அழகு, அது மட்டும் இல்லாம உங்க வைஃப், உங்க குழந்தையோட நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய பணக்காரர் தான். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம், நீங்க ஒரு பெரிய முட்டாளும் கூட தான். ப்ளீஸ். வேணா வேணா. முட்டாளுக்கு தான் தன்னோட தப்ப ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சப்பவும் கூட கர்னல் அவங்கிட்ட பயப்படாத மாதிரி நடிக்கிறது. வேணா. ப்ளீஸ் ப்ளீஸ். நோ நோ ப்ளீஸ். ஒரு புத்திசாலி மனுஷன் எப்பவுமே இந்த முட்டாள்தனத்தை பண்ணவே மாட்டான். ஓ, ப்ளீஸ் 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 கர்னல். நோ. கர்னல்
ஆ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு மனுஷன் அவனோட கடைசி காலத்துல தான் அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். துரதிருஷ்டவசமா வேணாம். நீங்க யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளீஸ் 2 பேரையும் கொல்லுங்க. எஸ் சார். வேணாம். நாளைக்கு காலையில வாங்க. நோ ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உள்ள வரணும். ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க. பாத்து. நீ யாரு? உனக்கு என்னாச்சு? யாருமா நீ? உன்னோட பேர் என்னம்மா? எஸ்தர். எஸ்தர். அப்படியே இரு. அசையாத. உன்னோட வீட்டோட ஃபோன் நம்பரை சொல்லு, உதவிக்கு வர சொல்றேன். நோ, அதுக்கு வாய்ப்பில்லை. இந்த புக் நாசிஸ் இதை தேடிட்டு இல்ல. இருக்காங்க. இல்ல. கடவுளே, கடவுளே. இது நோ நோ. ஓ, அட கடவுளே. இந்த பொண்ணு இறந்துடுச்சு. நாங்க எங்க கர்னலோட அறிக்கைய நாங்க தீர்க்கமா தெரிவிச்சுக்கிறோம். எஸ்தர் முல்லருக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்கருக்கு விரோதியா கருதப்படுவாங்க. கர்னலோட அறிக்கைய தீர்க்கமா தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் சொல்றோம், தீவிரமா கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை மிக மோசமா இருக்கும். கர்னலோட அறிக்கைய தெரிவிச்சுக்கிறோம்.
ஹேய் செல்லங்களா, உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் உன்னோட அந்த நீல கலர் கண்ணு இருக்கு, எவ்வளவு வசீகரமா இருக்கு தெரியுமா? எல்லா பொம்மைங்களை விட நீ தான் அழகா இருக்க. குட் மார்னிங் அபிகாயில். குட் மார்னிங் எமோஸ். பொம்மைங்க கூட பேசிட்டு இருக்கீங்களா? சிலருக்கு என்ன பார்க்கும்போது முட்டாள் மாதிரி தெரியும், ஆனா இவங்கெல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி. எனக்கு புரியுது. நீங்க தானே உருவாக்குனீங்க. நான் தானே உருவாக்குனேன். எமோஸ், 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 எமோஸ். சாரி. என்ன யோசனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்பயாவது ஏதாவது நம்ம யோசிக்கிறது இல்லையா, அதான். பண பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ம். உங்க சகோதரியோட இந்த நாட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்தோம், நீங்க ஏன் போகலன்னு எனக்கு இன்னும் புரியல. இந்த தொழில் முதல்ல எங்க குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆனது, உனக்கே தெரியும்ல. ஆமா, எனக்கு தெரியும். பட் பிசினஸ் நல்லா போகலன்னு தெரியும்ல எமோஸ். உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், ஆனா இந்த கடையில இங்க இருக்கிற கடைசி பொம்மை இருக்கிற வரைக்கும் இது என்னோட மனசுக்கு பிடிச்ச தொழில். புரியுது, ஆனா மக்கள் யாரும் கடை உள்ள கூட வரமாட்டாங்களே. இங்க பாரு, எங்க அப்பா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லுவாரு. அமோஸ், நாம நேசிக்கிற கலையை விட ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டிங். ஆனா ஒவ்வொரு கலையும் மனுஷனோட உணர்வு தானே. ஆமா, பணத்துக்காக இல்ல, எனக்கு ஆமா. தெரியும். எனக்கும் தெரியும். ஆனா கலைங்கிறது ரொம்பவே உன்னதமானது அமோஸ். புரிஞ்சுக்கோங்க. உங்களால எனக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. நான் உண்மையை சொல்லணும்னா நான் எவ்வளவு நாள் இங்க வேலை பார்ப்பேன்னு என்னாலே சொல்ல முடியாது. ஓ ஸ்வீட், மை ஸ்வீட் சைல்ட். இங்க பாரு, கொஞ்ச நாள் எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நல்ல தீர்வை உனக்கு சொல்றேன், சரியா? யா, ஓகே. இதே தான் நீங்க போன மாசமும் சொன்னீங்க. பாரு பாரு, பிசினஸ்க்கு ரெடி ஆயிட வேண்டியதா. யா யா, ஓகே. குட் மார்னிங் சார். Good morning. ப்ளீஸ் வாங்க, உள்ள வாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? உனக்கு இங்க இருக்கிற பொம்மைங்க எல்லாம் பிடிச்சிருக்கா? இது என்னோட ஃபேவரட் டெடி டாய்ஸ். இது ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற ஒரு உலகம், உனக்கு தெரியுமா? இது பாதுகாப்பான உலகம், உன் கனவுல கூட யோசிக்க முடியாத ஒரு இடம். நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்போ? இல்ல இல்ல, நான் நல்லாவே இருக்கேன். இது ராத்திரி நேரம், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நீங்களும் பார்த்து படியேறி போங்க. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் அபிகாயில். குட் நைட். அட, என்ன இது? முள்ளு ரோஸ் முழுக்க நாங்க எல்லா இடத்தையும் தேடிட்டோம். அந்த புக்கை பத்தி எந்த தகவலும் இல்ல. அவ தான் அந்த புக் எடுத்துட்டு போயிருக்கணும்.
இன்னைக்கு காலையில என்கொயரிக்காக அந்த ஏரியா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வீடுகள்ல விசாரிச்சு பார்த்தேன். நமக்கு சாதகமா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இந்த சின்ன டவுன்ல இவ்வளவு பேர் இருந்து அவளை கண்டுபிடிக்க முடியலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இந்த ரோசன் ஹிம்ல அவ கண்டிப்பா எங்க இருக்கான்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். யாரோ அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு திரும்ப போய் கிராமத்துல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமா அவ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிராக நானே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். எஸ் சார். கார்பஸ் லெபிட்டாஸ் டியாப்ளோ டெமினியம் மென்டோ. இதுதான் விஷயமா? நான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராபர்ட், நீ திரும்ப வந்துட்ட. நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. அப்சல்யூட்லி நீ ரொம்பவே அழகா இருக்க. என்ன இன்னைக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கீங்க? அதாவது நான் அற்புதமான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பொம்மையை பாரு. பார்க்கவே பயமா இருக்கு. அப்படிலாம் அதை சொல்லாத. அவன் மனசு கஷ்டப்படும்ல. ஓகே. இவர்தான் ராபர்ட். இப்ப நான் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல போறேன். இந்த கடையை விட்டு அது வெளியே போகவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? இது நம்ம கூட தான் இருக்கும். புரியுதா? புரியுது. நல்லது. நேத்து நைட்டு ஒரு பொண்ணு கடைக்கு வந்திருக்கா. ஒரு புக்கை இங்க மறந்து விட்டுட்டு போயிட்டா. புக்கா? ஆமா, அந்த புக்கு அந்த புக்கை தான் ஆசிஸ் தேடிட்டு இருக்காரு. எதுக்காக விட்டுட்டு போனா? எனக்கு தெரியாது, சரியா கவனிக்கல. ஆனா நான் அந்த புக்குக்குள்ள ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த பக்கம் முழுக்க ஸ்பெல்ஸா இருந்துச்சு. அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஸ்பெல்ஸ் உயிர் இல்லாத பொருளுக்கு உயிரை கொடுக்கறது. அது உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆமோஸ்? உண்மையிலேயே நான் சொல்றது, நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையை தான் சொல்றேன். பொய்யெல்லாம் சொல்லல, தெரியுமா? நான் நம்ப மாட்டேன் ஆமோஸ். இல்ல. நீ நேரடியா பாக்குறியா? ராபர்ட், அவளுக்கு நீ யாருன்னு காட்டு. கமான் ராபர்ட். அபிகாயிலுக்கு நீ யாருன்னு காட்டு. கமான் ராபர்ட். என் முன்னாடி பேச வெக்கப்படுறான் போல. இவன் வெக்கப்பட மாட்டான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
அது அது உனக்கு தெரியுமா? நேத்து நேத்து நைட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க வாங்க, ரெஸ்ட் அது எடுங்க. வந்து- வாங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இப்ப குடிக்கிறதுக்குலாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, இது அப்புறமா பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ். ஏதோ தப்பா இருக்கு. ஒன்னும் இல்ல, வாங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நல்ல செய்தியோட வந்திருக்கீங்கன்னு நம்புறேன். அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல சார். 100க்கும் மேற்பட்ட மக்களை கேட்டு பார்த்துட்டோம் சார். விசாரணை எதுவுமே சூடு பிடிக்கல. இது எப்படி உங்களால சொல்ல முடியுது? ச்சே, ச்சே, ச்சே! ஆ! இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு 4ஓட மீட்டிங் இருக்கு. இவ்வளவு தகுதியான ஆபீசர்ஸ் இருந்தும் அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுட்டோன்னு எப்படி நான் போய் சொல்ல முடியும்? ஆ! நம்ம உடனே தேடுற விதத்தை மாத்தணும். ரோசனேம் ஒரு ஏழை கிராமம். நாம ஏதாவது செஞ்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை வாங்கணும். அது என்ன சார்? தகவல் சொல்றவங்களுக்கு பெரிய சன்மானம் கொடுப்போம்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த புக்க பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுங்க. உடனே தகவல் அனுப்புங்க. இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார்? வற்புறுத்தல் உங்களுக்கு அதிக பயத்தை தருமா? நாம் இதை நம்பித்தான் ஆகணும் ஃபெக்லேன். 20,000 டச் மார்க்ஸ்ன்றது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை மாத்திடும். அதனால வேற வழியே இல்ல. அதை பத்தின தகவல் யாராவது ஒருத்தர் கொடுத்தே ஆவாங்க. இந்த விஷயத்தை உடனே போய் சொல்லுங்க. எஸ்தர் முல்லரை பத்தின தகவல் யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு 20,000 கொடுப்போம்னு சொல்லுங்க. Yes, sir. யாரு?
நிறுத்த போறியா இல்லையா? இது அபிகாயில். இவ என்னுடைய ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதா? தெரியும்ல? இப்போ உன் கையில இருக்க பென்சில் என்கிட்ட கொடுக்கறியா இல்லையா? கொடு, யார் என்னன்னு பார்க்கணும். குறும்புக்கார பயல. ஓ அபிகாயில், அழாதமா. வா வா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, பயப்படாத. வா, என் குழந்தைல. நீங்க அந்த புக்கை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு மனநலம் பாதிச்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போ உனக்கு புரிஞ்சதில்ல? ஆனா அதையே என்ன தாக்கம் வந்துச்சு? எனக்கு தெரியல. நான் அதை புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அபிகாயில். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பொம்மைங்களோட பார்ட்ஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் அதை செஞ்சீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இந்த ராபர்ட் இவன் அப்புறம் ஓட்டோ இசபெல்லா மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பொருள் எல்லாம் வேற வேற இடத்துல இருந்தாலும் வந்து சேர்றது எல்லாம் என் ஒர்க் ஷாப்ல தான். இல்ல, ராபர்ட் என் கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு பையன் இறந்து போயிருந்தான். அவன் கையில இருந்த பொம்மையை இறுக்கி பிடிச்சிருந்தான். அதோடவே செத்து கிடந்தான். அந்த பார்க்ல தான் அந்த பையனை அவங்க அப்பா கொன்னு இருக்காரு. கடவுளே, ரொம்ப கொடுமை. உண்மைதான் உண்மைதான். அதிகாரிங்க அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு பொம்மையை விலைக்கு வாங்கினேன். நான் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தேன். ஒரு சிறுவனா உருவாக்கினேன். அவனோட பேரு ராபர்ட். அதுக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான். ஏன் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணீங்க? நீ என்ன முட்டாளன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஆனா அந்த 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 பையனோட ஆத்மா இருக்குன்னு உணர்ந்தேன். நான் அந்த ஆத்மா வெளியே இருக்குன்னு நினைக்கும் போது தான் வேதனையா இருந்துச்சு. அப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாவே இருந்துச்சு. இப்ப என்னோட வீட்டுல நிறைய பொம்மைங்களும் இருக்கு. அப்புறம் இந்த இடம் முழுக்க குழந்தைங்களோட அன்பும் அமைதியும் அந்த ஆன்மாவுக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சது, தெரியுமா? சரிதான். ஆனா அந்த பொம்மையை பார்க்கும்போது எனக்கு அதோட ஆத்மா நிம்மதி அடைஞ்ச மாதிரி தெரியல ஆமோஸ். ஓகே, அது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு என்னமோ இறந்து போன பையனோட கோபம் குறையில போல இருக்கு. பாருங்க, ஐம் சாரி. இனிமே என்னால இங்க வேலை பார்க்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இங்கிருந்து போகாத. இந்த மாதிரி ஆபத்தான இடத்துல என்னால வேலை பார்க்க முடியாது. ஐம் சாரி. இன்னைக்கு தான் நான் வேலை பார்க்குற கடைசி நாள். என்ன சொல்ற? இது ரொம்ப மோசமானது. நிச்சயமா உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அபிகாய், அபிகாயில் என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி இருந்தா. இப்ப அவ இல்ல, போயிட்டா. உன்னாலதான் அவ போயிட்டா, தெரியுமா? ஒருவேளை நமக்கான குடும்பத்தை உருவாக்குற நேரம் இது.
ராபர்ட், இது வேலை செய்யாது. ராபர்ட், இப்ப நாம ரியல் ஃபேமிலி. கார்பஸ் லேபிட்டஸ் டேப்லோ டெமினியம் மாண்டோ விசியம் எஸ். Oh my. It's back. திரும்பி வந்துட்டாங்க. ஆட்டோ, இசபெல்லா. நல்ல செய்தி சார். நமக்கு தகவல் சொல்றதுக்காக ஹால்வேல ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்காங்க சார். அந்த பொண்ணு சன்மானத்தை வாங்க ஆர்வமா இருக்கா. இது உண்மையான இன்ஃபர்மேஷன் தானே? எனக்கு சரியா தெரியல சார். அந்த பொண்ணு சீனியர் அதிகாரிகிட்ட பேசணும்னு விரும்புறா. உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேபாட். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சன்மானத்தை வாங்கறதுக்காக போய் சொல்லி இங்க வந்தாங்க. சரி, போய் கூட்டிட்டு வாங்க. அப்போ அமோஸ் பிளாக் அவுட் கிட்ட தான் இந்த புக் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, சரிதானே? ஆமா, எஸ்தர்னு ஒரு பொண்ணு தான் அவர்கிட்ட அந்த புக்கு கொடுத்துருக்கா. ஆனா அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல. அது எப்படி நீ பிளாக்வுட்ன்றத அவ்வளவு உறுதியா சொல்ற? அது ஒரு வயசான முட்டாளா இருக்கலாம். ஏன்னா அவர் புக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கடையில இருந்த ஒரு பொம்மைக்கு உயிர் வந்து அது என்ன தாக்க வந்துச்சு. அதான் உண்மை. அது என்ன தாக்குச்சு. அதான் உண்மை. ஃப்ரோலின் கேண்ட்ரிக், அப்படின்னா அந்த புக்கு அந்த கடையில எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது அவரு கடைக்கு மேல ஒரு சின்ன ரூம்ல தான் தங்கியிருக்காரு. அண்ட் அங்கதான் அவர் பொம்மைகளை உருவாக்குவாரு. சோ அதை விட சேஃபான இடம் வேற எங்கேயும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எக்ஸலண்ட். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி ஃப்ரோலின். அப்புறம் எனக்கு எப்ப பணம் தருவீங்க? பணமா? ஆமா, அந்த ரிவார்ட். ஆமாமா, கண்டிப்பா. டிபாத் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க. எவ்வளவு வேணும்? நீங்க சொன்ன பணம் தான். எல்லாத்தையும் தான். ஒரு நிமிஷம் ஃப்ரோலின். மனிதர்களுக்கும் எலிகளுக்கும் நடுவுல ஒரு விதமான தொடர்பு இருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு புரியல. ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எலிகளுக்கும் மனுஷங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் ஒத்துமை என்னன்னா, வார்ம் பிளட் அண்ட் மேமல்ஸ். எலிகள் நாம சாப்பிட்றது அதுவும் சாப்பிடும், நாம இருக்கிற இடத்துல தான் அதுவும் இருக்கும். அதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்ன தெரியுமா? தெரியாது. எலிகள் எப்பயுமே ஒத்துமையா தான் வாழும். அது மட்டும் இல்லாம மனுஷங்கள மாதிரி நிறைய பிஹேவியர்ஸ் அது வெளிப்படுத்தும். அதுல எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எலிகளுக்கு தனியா கலாச்சாரம் இருக்கு. கலாச்சாரம் உள்ள எலிகள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வருத்தம் என்னன்னா, எலிகளுக்கும் நம்ம மனுஷங்க மாதிரியே கெட்ட விஷயங்களும் பழக்கங்களும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு, ஒருவேளை அதுங்களோட இடத்துல பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கும். இது எலிகளோட இனத்துக்கே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுல நீ வெற்றி அடைஞ்சாலும் கூட எப்பவும் ஒரு எலிதான்.
என்ன மன்னிச்சிடு ஃப்ரோலின். நீங்க உடனே அந்த டாய் மேக்கர் ஷாப்புக்கு போங்க. அந்த புக்கை தேடி எடுங்க. ஹர் பிளாக்வுட்டை உயிரோட கொண்டு வாங்க. அந்த புக்கை வச்சு அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியும். எஸ் சார். ஒரு நிமிஷம். நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கிளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். என்ன சத்தம்? யாராச்சும் வந்திருக்காங்களா? நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. அந்த கிழவன் காருக்கு அடியில இருக்கான். ஆரம்பிங்க. அவன் அந்த தரையிலே போட்டு கொளுத்திருங்க. அதுக்கப்புறம் நாம ஹெட் குவார்டர்ஸ்ல சந்திக்கலாம். ஓகே. ஹெட் குவார்டர்ஸ்ல மீட் பண்ணவா? உனக்கு ஒரு நாள் இருக்குடா. இந்த மேட்ச் பாக்ஸ் எங்க போச்சு? ஹர் பிளாக்வுட். என்ன மன்னிச்சிடு. எனக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருந்துச்சு. அதனால தான் நான் இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இது எந்த இடம்? இது எந்த இடம்? அது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இதுல பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் யாரு, நீ எனக்கு என்ன பண்ண முடியுங்கிறது. நீங்க யாரு? இப்போதைக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து நீ உயிரோட இருப்பியா இல்ல சாக போறியான்னு முடிவு பண்ணுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அந்த பதில்கள் உதவியா இருந்தா மட்டும்தான் நான் உனக்கு கடவுள். அப்படி இல்லாம நீ ஏதாவது தவறான பதில்களை ஏதாவது சொன்னீன்னா அப்புறம் சட்டத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. புரியுதுல்ல?
குட். எஸ்தர் முல்லர், அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஹர் பிளாக்வுட், சொல்லுங்க. எஸ்தர் முல்லர். இதுல புதுசா ஆரம்பிக்க ஒன்றும் இல்லை. எனக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கும் இத நல்லபடியா தான் முடிக்கணும்னு ஆசை. சோ எஸ்தர் மியூலர், ரொம்ப நல்லது. நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்கு வயலன்ஸ்ல எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் எப்பவுமே என்னுடைய அதிகாரத்தையும் அறிவையும் வச்சுதான் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதுதான். என்ன பண்றது, வயலன்ஸா போனாதான் உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். சோ எஸ்தர் முல்லர், சார். என்ன விஷயம்னு சொல்லு. சார், நான் கர்னலை தேடி வந்திருக்கேன். அவர் விசாரணை ரூம்ல பிஸியா இருக்காரு. அந்த டைனிங் ஏரியால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்? கட்லரி ட்ராயர்ஸ் எல்லாமே ஃப்ளோருக்கு மேல இருக்கு. அதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்கன்னு நீ சந்தேகப்படுறியா? இல்ல சார், நான் நினைக்கிறேன் இது சமயக்காரன் கூட நடந்த சம்பவமா இருக்கும்னு. அந்த சம்பவத்தியா? ஆமா சார், அவர் குடிக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு லார்ஜுக்கும் அதிகமா போனதுனால அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சில குழப்பங்களை விளை வச்சுட்டாரு. சரி, நீ டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வா. நீ சமையல்காரனை பார்த்து காலையில முத வேலையா என்ன பார்த்து ரிப்போர்ட் பண்ண சொல்லு. இதெல்லாம் ஒழுக்க வீதிக்கு கீழே வரும்ன்றத அவங்கிட்ட சொல்லு. எஸ் சார். சொல்லு ஹர் பிளாக்வுட், கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லையே. நீயும் சீக்கிரமா எதையும் சொல்ல மாட்டற. எஸ்தர் மில்லர், எஸ்தர் முல்லர்.
என் கடைக்கு வாங்க சார், என் கடைக்கு வாங்க சார். அந்த புக்கை எடுத்து கொடுத்துட்றேன், நான் இப்பவே கொடுத்துட்றேன், கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஹேர் பிளாக்வர்ட். இப்ப பாத்தியா, நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இதுதான் எனக்கு தேவையான விஷயம். ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அந்த புக்கை பத்தி சொல்லு. உனக்கு அந்த புக்கோட தனித்துவம் என்னன்னு தெரியுமா? இல்ல, நான் சாதாரணமானவன். நான் ஃபிளிக் செஞ்ச சில பக்கத்தை மட்டும்தான் பார்த்தேன். உண்மையா வேற எதுவும் தெரியாது. உண்மைதான், எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ். வெரி வெல், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த புக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இது ஒரு வேளை தப்பான இடத்துல இருந்தா அது ஒரு ஆயுதமா இருக்கும், பெரிய ஆயுதமா இருந்திருக்கும். இந்த புக்கை பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இதை எழுதினது ஜெர்மன் ஸ்காலர் ஜோசப் வான் ஹேமர்ஸ்மார்க். இதுக்காக பல வருஷங்களா மந்திர மாயங்களை பத்தின ஆராய்ச்சிகளை எகிப்துல நடத்தியிருக்காங்க. எகிப்துல மட்டும் இல்ல, அப்புறம் டிபெட்லயும் தான். உண்மையாவே இதுக்காக பல ஆராய்ச்சிகளை பண்ணி இதை எழுதியிருக்காங்க. ஆனா ஹிம்லரும் ஃப்ரூகரும் இதுல ஏதோ இருக்குங்கிறத நம்புறாங்க. இந்த புக்கை அவங்க ரொம்ப பாதுகாப்பா வைக்க வேண்டிய புனிதமான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ரொம்ப புனிதமான புக்கு தான். அப்புறம் எதுக்கு? ஏன்னா இது வாழ்க்கையோட சாவி, நித்திய ஜீவன்.
அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. இதால உயிரற்ற பொருட்களுக்கு கூட உயிரை கொடுக்க முடியும். இது ஆச்சரியம் தானே பிளாக்வுட்? நோ, அது இல்ல. அவ்வளோ சுலபம் இல்லை. நோ 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 நோ, இல்லை 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 இல்லை. இது எப்படியாவது என் கையில கிடைச்சாகணும் பிளாக்வுட். நீ கடைசியா எஸ்தர் என்கிட்ட உன்னோட கடைக்கு வந்ததா நீ சொன்ன. அப்ப நீ அந்த புக்கை உன் கையில வாங்குனியா? நாம 2 பேரும் ரொம்ப உண்மையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வேற ஏதோ விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப தப்பானது. நீங்க என்ன கொல்ல போறீங்க நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டீங்க. நீங்க இல்ல. அஃப்கோர்ஸ் நீ இறக்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா எப்படி? இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே. அட குட்டி சாத்தானே, நீ அடுத்து என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட கல்லறையில பொறிக்கப்படும். அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. ஒரு கவிதையா? கோழத்தனமா நீ சாக போற தான பாப்ப. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நீ நல்லாவே சொல்லிருக்கலாம். நீ என்கிட்ட அடங்காததுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உன்னை நினைச்சு பொறாமப்படுற. நீ இந்த உலகத்துல இருக்கிற அறிவியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை சொல்ல நினைக்கிற.
Come on, kill me. என்னோட குழந்தைங்களா, நிசபெல்லா, ஓட்டோ, ராபர்ட், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஆனா நான் உங்க அப்பா முறையில எதுவுமே செய்யல. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்பவும் எல்லா நேரத்திலையும் நீங்க ஒன்னா இருக்கணும். இப்பயாவது படம் முடிச்சான்னு சொல்லலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நாம வேற இடத்துக்கு போறோம். ஏய் ராபர்ட், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? கவலைப்படாதீங்க குழந்தைங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எங்க போய் சேருவோமோ அங்க போய் சேர்ந்துருவோம். சரியா? அது வரைக்கும் உள்ள அமைதியா இருக்கணும். சரியா? யா, நம்ம கிளம்ப போறோம். கிளம்பலாமா குழந்தைங்களா?